நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்த படம் தக் லைஃப். டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த படத்தோட டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் கிட்டத்தட்ட 150 கோடிக்கு சேல் ஆகியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாலேயே இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஓடிடிக்கு மட்டும் எந்த படமும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் ஆகலை. இப்போது நடிகர் கமலஹாசனோட தக் லைஃப் படம் ஓடிடிக்கு மட்டுமே 149.7 கோடிக்கு சேல் ஆகியிருக்கு. மோஸ்ட்லி இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த படத்தில் கமலஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, நாசர், அபிராமி, ஜோஜோ ஜார்ஜ், கௌதம் கார்த்தி, ஐஸ்வர்யா லட்சுமிலாம் நடிச்சிருக்காங்க. படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஓடிடி கிட்டத்தட்ட 149.7 கோடிக்கு சேல் ஆகியிருக்கிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இசை வெளியீட்டு விழாவில் இந்த படத்தோட ப்ரிவியூ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரிவியூனா ஒரு சின்ன ட்ரீசர் மாதிரி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை இந்த படத்தில் காட்டும் போதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் கையில் கன்னை வச்சுட்டு சுட்டுக்கிட்டே இருக்காரு. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் வேட்டையாடுறாரு ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக எஸ்பி ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. படத்தில் அமிதாப் பச்சன், ராணா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஸ்ரா விஜயன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் அக்டோபர் 10ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடா 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஜெய்பீம் போன்ற படங்களை ஏகே டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் அக்டோபர் 10 வெளியாகுது. இப்போது அனிருத் மியூசிக்கில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இப்போது சென்னையில் இருக்க நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்குது. நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க ஹிட்லர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு சென்னையில் இருக்க நெக்ஸஸ் விஜயா மாலில் நடக்குது. படம் அஃபிஷியலாக செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று காதலே காதலே. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் நாளைக்கு நடிகர் கார்த்தி அவர்கள் மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. நடிகர் மகத் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நாளைக்கு ட்ரீசர் மட்டும் நடிகர் கார்த்தி அவர்கள் மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க பிரதர் படத்தோட அஃபிஷியல் ஆடியோ மற்றும் ட்ரீசர் நாளைக்கு லான்ச் ஆகுது. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் டைரக்டர் எம் ராஜேஷோட இயக்கத்தில் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ராஜுவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டரை ஒரு கப்பலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படத்தோட போஸ்டரும் இது வரைக்கும் கப்பலில் லான்ச் பண்ணலை. இந்த செகண்ட் லுக் போஸ்டரை கப்பலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் ராகவ் மிர்தத்தோட இயக்கத்தில் படம் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் படத்திலிருந்து நிறைய சர்ப்ரைஸான அப்டேட்ஸ்லாம் வெளியிடுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க.